வெல்கம் டு அஷ்ராதா ஃபேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெஹந்தி வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் லோட்டஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அட்மிஷன் வந்து இப்போ போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன். ஸோ இது போல் திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து பெட்டல்ஸ் வந்து ஈவனாக வரணுன்னா இது போல் டாட் வச்சுட்டு நீங்கள் வந்து பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பெட்டல்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அண்டு ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது போல் வந்து நான் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ சென்டரில் வந்து என்ன பண்ணுறேன்னா, இது போல் கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து சின்ன சின்ன சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது அந்த சர்க்கிள் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம மெஹந்தி ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்ட பிறகு மேலே வந்து என்ன பண்ணுறோம்னா, இது போல் ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ திலகம் ஷேப் மாதிரி ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லோட்டஸ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து நம்ம 3D லெவலில் வந்து கொண்டு வந்திருப்போம். ஸோ நான் இதை வந்து நீங்கள் நினைப்பீங்க 3D லெவல்லையே வந்து இந்த ஃப்ளவர்லாம் வந்து ட்ரா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் நீங்கள் இது வந்து லோட்டஸ்ன்றதுனால, ஸோ லோட்டஸ் டாபிக் வரும்போது நம்ம இதை கொண்டு வரலாம் அப்படின்றதுனால தான் நான் இதில் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு கிடையாது, உங்களுக்கு இது பார்த்தாலே வந்து புரியும். ஸோ இந்த ஷேடிங் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டல்ஸை வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகாமல் பாதி, ஓகேங்களா, ஆஃப் ஷேடிங் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஷேடிங் கொடுத்துட்டு வெளியே அவுட்லைன் வந்து இன்னொரு லேயர் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக வந்து லைன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் டிசைனில் வந்து ஒரு திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒனில் வந்து எப்படி ட்ரா பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் வந்து நம்ம இதில் ட்ரா பண்ண போகிறோம். பட் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்ம இதில் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒனில் இருக்கிற மாதிரியே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒன் டிசைனில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, உள்ளே வந்து கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே சர்க்கிள் வந்து கொடுத்துட்டு ஃபில்லிங்ஸ் கொடுத்துருப்போம். பட் இந்த டிசைனில் வந்து நம்ம உள்ளே டாட் வச்சு நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒனில் இருக்கிற மாதிரியே வந்து நீங்கள் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு, இப்போ அந்த பெட்டல்ஸ் உள்ளே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒனில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஷேடிங் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. பட் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது போல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ட்ரா பண்ண லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணும்போது லெஃப்ட் சைடில் தான் வரணும், ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடில் போடும்போது ரைட் சைடில் தான் வரணும்.
இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, ஷேடிங் வந்து கொடுத்துக்கிறீங்க. அந்த ஷேடிங் வந்து எப்படி இருக்கணும்னு பாருங்கள். இப்போ இது போல் ஷேடிங் இருக்குங்களா, இது போல் பண்ணக்கூடாது. அந்த கோனுடைய டிப்பு வந்து கீழே இருக்கிற மாதிரி பாருங்கள், நிறைய ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா, ஆரஞ்ச் ஷேடிங் நம்ம எப்படி பண்ணுவோம். ஸோ அது போல் வந்து கீழே வந்து அந்த கோனுடைய டிப்பு வந்து நீங்கள் கீழே படுற மாதிரி நீங்கள் வச்சு ஷேடிங் கொடுங்க. ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்துடாதீங்க, ஆஃப் ஷேடிங் தான் கொடுக்கணும். இந்த ஷேடிங் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? அங்கங்கே திட்டு திட்டாக வந்து மெகந்தி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது போல் இல்லாமல் நீங்கள் அந்த கோனுடைய டிப்பில் வந்து அந்த மெகந்தி எடுத்துருங்க. ஸோ அந்த ஷேப்பே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபுல் ஷேடிங் கொடுத்துட்ட பிறகு எங்கெங்கே மெகந்தி திட்டாக இருக்குங்களோ அதை வந்து எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க மெகந்தி கோன் டிப்பு வச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, வெளியே அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து 3D லெவல் ஃப்ளவரில் வந்து நம்ம இதை பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு 3D லெவலில் வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த டிசைன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டிசைனில் வந்து ஒரு திலகம் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக வந்து லோட்டஸ் டிசைன் வந்து எப்படி ட்ரா பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஷேடிங் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை எனக்கு ஷேடிங் வேணாம் அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ ஃபஸ்ட்டு பெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு திலகம் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட்டு ட்ரா பண்ணுற பெட்டல்ஸ் வந்து கீழே இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இது போல் ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஷேடிங் கொடுத்தாலும் ஓகே, இல்லை இந்த டிசைன் வந்து வேண்டாம், ஷேடிங் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேடிங்கை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் நான் ஷேடிங் கொடுக்காம அவுட்லைன் மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 9th டிசைன் பொறுத்த வரைக்கும் நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, ஒரு லோட்டஸ் டிசைன் வந்து நம்ம வேறு எப்படி க்ரியேட்டிவாக வந்து கொண்டு வரலாம் அப்படின்றதுனால இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது போல் வந்து நீங்களும் வந்து புதுசாக ஐடியா வந்து கொண்டு வாங்க, புதுசாக க்ரியேட்டிவாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க. ஓகேங்களா, ஸோ நான் இது புதுசாக இருக்கிறதுனால நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த டிசைன் வந்து எப்படி போடலாம், ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு சிம்பிளாக ஒரு டிசைன் வேணும், ஒரே ஒரு மோட்டிவ் மட்டும் இருந்தால் ஓகே, இதை வச்சு வந்து எனக்கு ஒரு சிம்பிள் டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இது போல் டிசைனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, சிம்பிள் டிசைன் வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டாங்கன்னா இதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது போல் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே வந்து ஷேடிங் கொடுக்குறேன். இந்த ஷேடிங் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு பெட்டல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெட்டல்ஸ்க்கு மேலேயும் கீழேயும் வந்து நம்ம ஷேடிங் கொடுத்துட்டு சென்டரில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து எம்டி பிளேஸாக இருக்கிற மாதிரி வந்து நான் அப்படியே விட்டுடுறேன். ஸோ அப்படி தான் வந்து நம்ம இங்கே ஷேடிங் கொடுக்க போகிறோம். அந்த ஷேடிங் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம்.
நான் ஷேடிங் கொடுக்கும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், எங்கே முடிக்கிறேன்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லா பாருங்கள். எங்கே ஷேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், எங்கே முடிக்கிறேன் அதை பாருங்கள். ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பபாய்.